யானை பிறந்தோடனே யானை எப்படி ஒரு யானையா இருக்குங்கிறதுக்கு அதை கொண்டு போய் ஒரு முகாமில் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதோடைய நாலேஜ், யானையோடைய நாலேஜ் அதோடைய யானையோட அப்பாவோடைய வித்துலேருந்து அதுக்கு வந்துருச்சு. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்ப்பம் உண்டானப்பே அந்த ரிசீவ் பண்ணிடுச்சு. அதனால அது பிறந்தோடனே யானை மாதிரி நடந்துக்குது. மீன்கள் இருக்கிறது, மீன் தண்ணியில முட்டை வந்து வெளியில வந்தோடனே நீந்துது. மீனெல்லாம் கொண்டு போய் யாராவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா ஸ்விம்மிங் பண்றதுக்கு? அந்த வித்தில் இருந்த அவைகள் எதை வித்துக்கு சொல்ற வித்துனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்து தான் நாலேஜை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒருத்தரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறோமே, அது எங்கேருந்து வந்தது? ஒரு செட் ஆஃப் நாலேஜை நம்ம கர்ப்பம் தரிக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆதாம தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்னா, தேவனிடத்திலிருந்து அந்த நாலேஜை பெற்று வந்துட்டான் இவன். அந்த அப்பா, அதாவது தேவன் தான் தகப்பன், அந்த வித்து தான் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அவன் எப்படி செயல்பட்டான்னு பாத்தீங்கன்னா, தேவனை போலவே செயல்பட்டான். கர்த்தர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுன்னு சொல்றாரு. அவன் தேவன் பேரிட்டது போலவே ஆதாம் பேரிட்டான். பாக்குறீங்களா எப்படி அந்த நாலேஜ் வந்தது? இது எதுக்கு என்னென்ன பேர் வைக்கணும், அதோட கேரக்டர் எப்படின்னு எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன்னா அவனுடைய தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்போ யானை யானையா செயல்பட்டுதுங்க, மீன் மீனா செயல்படுது, சிங்கம் சிங்கமா செயல்படுது. நான் சொல்றேன், மனுஷன் மனுஷனா இல்ல, தேவனாய் செயல்படும்படி உண்டாக்கப்பட்டவன். யுவர் நாலேஜ் இஸ் யுவர் சோர்ஸ். உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய ஆதாரம். எந்த அப்பாட்ட இருந்து பிறந்தீங்களோ அவருடைய நாலேஜ் தான் உங்க சோர்ஸ். அவனுடைய மைண்ட் செட்டு அவங்க அப்பாங்கன்னு வாங்கின மைண்ட் செட்டு, அவன் அப்படிதான் இருப்பான். இல்லாட்டி நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருப்போம். விளக்கப்பட்ட அந்த நாலேஜை அறிவை அவன் தெரிந்து கொண்டானோ, அப்பொழுது அவன் நீதி செய்கிறவனாக இல்லை. அப்பா இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொல்லி இயேசு ஏற்றுக்கொள்ளும் என்ன நடக்குது? ஆவியானவராலே மறுபிறப்பு உண்டாகிறது. அவன் மறுபடியும் பிறக்கிறான். அப்படி மறுபடியும் பிறக்கும் போது இப்போ அவன் அந்த மைண்ட் செட்ல வாழ தேவையில்லை, எங்க அப்பாவோட மைண்ட் செட்ல வாழ தேவையில்லை, இந்த அப்பாவோட மைண்ட் செட்ல வாழணும். எப்படி வாழ முடியும்னா, எங்க அப்பா என்னென்ன சொல்றாரு கேட்கணும், எங்க அப்பாவோட புக்கை வாசிக்க வாசிக்க மனம் மறுரூபமாகிறது. கிறிஸ்தவங்களா மாறதுக்காக சொல்லல, சிருஷ்டிக்கிறவர்களாய் நீங்கள் மாறும்படி வேதம் சொல்கிறது. உங்க அப்பா சிருஷ்டிகர்னா, எங்க அப்பா சிருஷ்டிகர்னா, நீங்களும் நானும் சிருஷ்டிக்கலாம். ஆமேன். உங்க எதிர்காலத்தை உங்களால் சிருஷ்டிக்க முடியும். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை உங்களால் சிருஷ்டிக்க முடியும். உங்கள் பிசினஸை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். உங்கள் ஊழியத்தை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். ஏன்னா யானையில இருந்து பிறந்தது யானைன்னா, உங்க அப்பா சிருஷ்டிகர்ல இருந்து பிறந்த நீ குட்டி சிருஷ்டிகர். உன்னை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின் படி உண்டாக்கி இந்த பூமியில விட்டுட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு தான் இயேசு வந்து என்ன பண்ணினா, ரத்தம் சிந்தி உன்னை தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் உங்கள் பேர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். யாரும் உங்களுக்கு கொடுக்க வேணாம், நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், ஆஸ்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். இயேசுவை பற்றி நான் சொல்றேன்னா எனக்கு சந்தோஷம். கிறிஸ்தவம் என்பது மனுஷனை மறுபடியும் மனுஷனா மாத்துறதுக்கு இல்ல, தேவனுடைய சாயலாய் மாற்றுவதற்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சாயலாய் இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிசாசு என்ன பண்றான்? மனசை கெடுக்கிறான். சர்ச்சுக்கு போயிடாத, ஃபாஸ்டிங் பிரேயர் போயிடாத, பைபிள் வாசிக்காத, ஜெபம் பண்ணாத, அந்த ஆள் உன்னை மாத்திடுவான். என்ன மாத்திடுவான்? என்ன மாத்திடுவான்? தேவனை போல உன்னை மாத்திடுவான். ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான்.
பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனையே கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவர்களாய் இருந்தது நிமித்தம் தானே. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறத பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் இங்கே கொலையை பற்றி பேசிடுறேன். சகோதரர்கள் 2 பேர். அவன் கொலை செய்ததற்கு காரணம் அவன் தப்பா நடக்கலை, அல்ல இவனை அடிக்கலை, அல்லது இவனுடைய ஏதாவது ஒன்று அவன் பிடுங்கிக்கலை. எதனால் கொலை செஞ்சாங்கிற அந்த காரணத்தை பார்த்தீங்கன்னா அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதனால் கொலை செய்தானா? இவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் அவன் கிரியைகள் அவன் நல்ல பையனாக இருக்கிறான், நல்லவனாக இருந்த ஒரே காரணத்துக்காக. விசேஷமாக கர்த்தர் சொல்கிறத கேட்குற பிள்ளையா இருந்தான் ஆபேல். இந்த ஒரு காரணத்திற்காக தேவன் சொன்னதை கேட்டு அதை விசுவாசித்து அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி கர்த்தருடைய பார்வையில் நல்ல பேர் வாங்கின ஒரே காரணத்தினால பொறாமை கொண்டு அவன் கொலை செய்தான். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்காதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3ஆம் அதிகாரம் வரதுக்கு முன்னாடி நான் போன வாரம் என்ன ஒரு காரியத்தை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, வித்தை பற்றி பேசினேன், சர்பத்தை பற்றி பேசினேன். ஒரு வரி சொல்ல விரும்புகிறேன். சர்பம் என்பது ஆதியாகமத்திலேருந்து, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புத்தகம் வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சர்பத்தை பற்றி நம்ம அலட்சியமும் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் சர்பத்தை பற்றி பயப்படவும் கூடாது. இயேசு அதன் தலையை சிலுவையில் நசுக்கி இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் எப்படி அதை மேற்கொண்டாரோ அப்படி நாமும் அந்த சர்பத்தை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது எப்படி மேற்கொள்ள போகிறோங்கிறதா இன்னைக்கு விளக்க போகிறேன். அதனால தான் போன வாரம் சொல்லிட்டேன், சர்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் தேவன் என்ன பண்ணார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பகை உண்டாக்குவேன்னு சொன்னார். அந்த பகைமை என்றைக்கும் போயிட்டுருக்கு இல்லையா? அது ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இந்த 12 வசனம் ஏன் நான் ஒரே ஷாட்டில் வாசிச்சேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ல் நிறைய காரியங்கள் திருப்பி திருப்பி வரும். ஏற்கனவே நம்ம 2 அதிகாரத்தில் வாசிச்சது தான். பாவம், கற்பனை மீறுவது பற்றிலாம் அவர் சொல்லிகிட்டே வராரு. அவர் ஏன் திருப்பி திருப்பி சில காரியங்களை சொல்கிறாருன்னா, அவர் அந்தளவுக்கு வலியுறுத்த விரும்புகிறார். எதை வலியுறுத்த விரும்புகிறார்? முக்கியமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள வேற வித்து இருக்குங்கிறது, வேற விதமான பிறப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறார். ரட்சிப்பு, ஒரு பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா என்ன செய்கிறோம்னா, உண்மையாகவே பிசாசின் வித்தாய் இருக்கிற அவர்களை மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி நம்ம செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறிட்டா போதும், தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஆமேன். ஊழியம், சுவிசேஷம் எல்லாமே நீங்கள் சொல்லும் போது சர்பத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆமேன். அதன் கையிலிருந்து சில பிள்ளைகளை நாம் பிடுங்குகிறோம். ஏன்னா தேவன் உங்களை எண்ணி அப்படி தான் பிடுங்கி எடுத்தார் இல்லையா? உங்களை எண்ணி அவர் பிடுங்கி எடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் சிலரை இரக்கத்தோடு, சிலர் பார்க்கும்போது அவங்க மேலே இரக்கம் வரணும். இரக்கத்தினால் தான் நம்ம இதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கோபத்தால் செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்கு அதே விதமான இரக்கத்தை கொடுத்தா ஒரு சிலரை நம்ம என்ன பண்ணலாம்? அவனுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுக்கலாம். அநேகரை எடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. பவுல் சொல்றார், ஒரு சிலரைக்காவது நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்காவது நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு சிலரையாவது நாம் காப்பாற்ற வேண்டும். தே ஆர் இன் த டேஞ்சர் ஜோன். அவர்கள் பிசாசின் கையில் இருக்கிறார்கள். அதை பற்றி தான் நீங்கள் சொல்லுகிறார். சரி, நம்ம இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை பற்றி பார்ப்போம். நமக்கு என்ன தேவன் நீ கொடுத்துருக்கிறார்? என்ன சொல்றாரு? உங்களை தேவன் பிள்ளைகள் கூப்பிடுறாரு, அதனால எவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறான்னு பாருங்க அப்படிங்கிறாரு. இங்க என்ன நான் சொல்றேன்னா, யாரு நம்மளை பார்த்து பிள்ளைங்கன்னு கூப்பிடுறாரோ அந்த பிள்ளைங்கன்னு கூப்பிடுறவர் எப்படிப்பட்டவருங்கிறத பாருங்கன்னு அர்த்தம். உங்களையும் என்னையும்
நம்முடைய பிதா பிள்ளைகள் கூப்பிடுறாரு, அந்த பிதா எப்படிப்பட்டவருங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பிதா யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய கிரேட்னஸ், அவருடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள தான் நம்மளுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆமென். நம்ம அப்பா யாரு, நம்ம அப்பா எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிற அறிவு பிள்ளைகளுக்கு உண்டாகிறது போல ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உண்டாகணும்னு அவர் விரும்புகிறார். தேவனுடைய மகத்துவம், தேவன் எவ்வளவு பெரியவருங்கிறதுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம். சிருஷ்டிப்பை பார்த்து சொல்லலாம். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அழகா வானம் பூமி சிருஷ்டித்திருக்கிறார், நட்சத்திரங்களை சிருஷ்டித்திருக்கிறார், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. நான் ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களையும் என்னையும் பிள்ளைகள் என்று கூப்பிடுகிற நம்முடைய தகப்பன், முதலாவது அவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஆமென். சேனைகள்லாம் யாரு? லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்னா சேனைகள்லாம் யாருன்னு புரிஞ்சுக்கங்க. சேனைகள் என்பது தூதர்கள். ஆமென். நம்முடைய தகப்பனிடத்தில் அவர் வந்து ஒரு ராஜா போல யுத்தம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன், உற்சாகமா கேட்கும்படி விரும்புகிறேன். நம்மளை பிள்ளைன்னு கூப்பிடுறாரே, அவர் முதல்ல அவருடைய பேர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். 1000-10,000 தூதர்களை வச்சிருக்கிறார். ஏன் பாஸ்டர் இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இயேசுமே அதை தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வேதத்திலேருந்து அந்த ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். புதிதாக வந்திருக்க பிள்ளைகள் கவனமாக கேட்கணும். 2 ராஜாக்கள் 19:34-36. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேல் இருந்து விட்டான். அதாவது இங்க இஸ்ரேலுடைய மக்களுக்கு விரோதமா இவன் வந்திருக்கான். 1,85,000 பேர் தான் வந்தாங்க. அப்ப அந்த இடத்துல 2 லட்சம் பேர் இருந்தாலும் அவங்களையும் ஒரே தூதன் கொண்டு. எத்தனை தூதர்கள் வந்தார்கள்? இந்த 1,85,000 பேரை கொள்றதுக்கு எத்தனை தூதர்கள்? ஒரு தூதன். அப்போ உங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா, நம்ம அப்பா நமக்காக ஒரு தூதன் அனுப்புனா எத்தனை பேரை கொண்டுட்டார் இந்த இடத்துல? 1,85,000 பேர். அப்ப நீங்க பயப்படலாமா? ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, யாரோட பிள்ளைங்கிறத புரிஞ்சுங்க. தேவன் நம்மளை பிதாவாகிய தேவன் பிள்ளைகள் கூப்பிடுறாருன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தேவன் அன்பானவர் அப்படிங்கிறது நினைச்சுக்கிறோம், தேவன் கிருபையில். அதே சமயத்தில் நம்முடைய தகப்பன் பராக்கிரமசாலியாக சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலப்பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் என்னை அணுகாது. எத்தனை பேர், 1,00,000 பேர் எனக்கு விரோதமாக வந்தாலும் அவன் என்னை பக்கத்திலே அணுக முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்? கர்த்தர் ஒரு தூதன் அனுப்புனா போதும். இன்னைக்கு நீங்கள் நானும் சேஃபாக போயிட்டு வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தூதர்களை வைத்து நம்மை காத்து கொள்ளுகிறார். பிள்ளைகளுக்காக தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம குழந்தைங்களுக்காக. இதெல்லாம் நம்பணும், இதெல்லாம் விசுவாசிக்கணும். சரி, நான் சொன்னேன் இல்லையா, இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு இப்போ அதாவது கெத்செமனேல யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். ஆண்டவரை பிடிக்க வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணா, அப்போ பேதுரு என்ன பண்றாரு, ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த வேலைக்காரனோட காதை வெட்டிடுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை உள்ள போடு, உன்னுடைய பலத்தை என்கிட்ட இப்போ நிரூபிக்கிற நேரம் இல்லை அப்படின்னு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26:52 முதல் 54 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால், யார? பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? நான் இப்போ ஒரு ஜெபம் பண்ணேன்னா 12 லேகியோன் நான் பார்த்தேன். நேற்று போயிட்டு நெட்டில் ஒரு லேகியோன்னா எத்தனை பேர்னா 5,000 பேர், 5,000 to 6,000 பேர் தான் ஒரு லேகியோன். அப்போ 12 லேகியோன்னா 12 into 5,000 60,000. அப்போ இயேசுரார், நான் இப்போ ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணேன்னா 60,000 தூதர்கள் இங்கே வருவாங்க. வந்தால் என்ன நடக்கும்? இவெல்லாம் அவுட் ஆகிடுவான். நான் கடைசியில் என்ன போக முடியாது? சிலுவைக்கு போக முடியாது. அதுதான் என்னுடைய வேலை, நான் சிலுவைக்கு போய் தான் ஆகணும். அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? நான் சிலுவைக்கு போகணும், மறிக்கணும், உங்களுக்காக ஒரு ரட்சிப்புக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். நீ பாட்டுக்கு
காதை வெட்டுறதும் கையை வெட்டுறதும் இதெல்லாம் வேலை வேணாப்பா, அமைதியார், என்ன நான் என்ன வீக்கானவன் நினைக்கிறியா? ஏன் என்னை வீக்காக காமிச்சிக்கிறேன்னா என்னுடைய வீக்னஸ் தான் உங்களுக்கு ரட்சிப்பு. நான் இப்போ ப்ரேயர் பண்ணேன்னா கர்த்தர் 60,000 தூதர்களை அனுப்புவார் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போது பிதா அப்படின்னாலே வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த கடைசி நாட்களில் இருக்க வேண்டிய ஞானம் என்ன? நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணாலும் எங்கள் பிதா 1000 தூதர்களை எங்களுக்காக அனுப்பி எங்களை ரட்சிப்பார், எங்களை காப்பாற்றுவார். கார் ஆக்சிடென்ட் எங்களுக்கு நடக்காது, பைக் ஆக்சிடென்ட் எங்களுக்கு நடக்காது. இயேசு நாமத்தினாலே பயப்பட மாட்டேன். ஒரு நாளும் எங்களுக்கு ஆக்சிடென்ட் எங்களுக்கு கிடையாது. சொல்லுமா, எங்களுக்கு ஆக்சிடென்ட்டு கிடையாது. எனக்கு இது வரைக்கும் கிடையாது, உங்களுக்கு இனிமேல் கிடையாது. பிள்ளைகளை தைரியமாக ஸ்கூலுக்கு அனுப்பலாம், பிள்ளைகளை தைரியமாக காலேஜுக்கு அனுப்பலாம். எப்போ? இது தெரிஞ்சா. ஆமேன். ஸோ தெரியணும். அப்படி தெரியலனா, தெரிஞ்சதுன்னா நீங்கள் விக்டோரியஸாக இருப்பீங்க. என் தகப்பன் சும்மா பயங்கரமானவன் தெரிஞ்சால் நீங்கள் யூ ஆர் விக்டோரியஸ், ஜெயங்கொழுகராக இருப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் குற்றவாளிகளாக விக்டிமாக தான் இருப்பீங்க. உங்களை பிசாசு என்ன பண்ணுவான்? கடைசி வரைக்கும் பயமுறுத்தி விக்டிமாக வச்சுருவான். உனக்கு இது உன்னை அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும்னு. நம்ம விக்டிமாக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, விக்டோரியஸாக இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன்? நம்ம தகப்பன் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்க தகப்பனை சொல்லலை, நம்மளை ரட்சித்திருக்கிற இந்த தகப்பன் பெரியவர். அதை தான் அவர் சொல்றார். சரி, ஏன் தேவன் இந்த இடத்துல இயேசு வந்து அந்த அவருடைய பலத்தை காட்டலனா, அவர் ஒன்றும் வீக் கிடையாது. அந்த இடத்துல அது தேவையில்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு அது அவசியம் இல்லை. 1 கொரிந்தியர் 1:25 இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 கொரிந்தியர் 1:25 அங்கே பவுல் எழுதுகிறார், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிகமாயிருக்கிறது. தேவனுக்கு பலவீனம் இருக்கா? கிடையாது. ஆனால் நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. இயேசுவை பார்த்தா என்ன நினைக்கிறாங்க? என்னங்க இயேசுங்கிறீங்க? ஒருத்தர் சிலுவையில் அரைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தொங்க விட்டாங்க, ரத்தம் சிந்தி மறித்து போனார், அவரை போய் பெருசாக பேசுகிறீங்க. அவர் சிலுவையில் காமிச்சது அவருடைய பலவீனம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சிலுவை தேவ ஞானமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் வந்து தேவ பலனாக இருக்கிறது. அது வீக்னஸில், அது பவர். காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் சேவிங். ஆமேன். ரட்சிப்பை சுதந்திரிக்க அந்த பலவீனத்தை தேவன் நமக்கு காண்பித்தார். அப்போ நான் என்ன சொல்கிறேன், தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னோட என்ன நினச்சிக்க கூடாது, நம்ம அப்பா அன்பானவர்னோட நம்ம அப்பா வந்து ரொம்ப வீக்கானவர், இயேசு அன்பானவர் அப்படின்னு அந்த உலகம் நினச்சிக்கிறது. அது கிறிஸ்தவம் ஒரு வீக்கான மதம்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவங்கிறது ஒரு வீக்கானது. கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் வீக்கானவர்கள், எல்லாத்தையும் அன்பாக இருப்பார்கள், ஸ்தோத்திரம் சொல்வார்கள். அது ஒரு பகுதி. நான் சொல்கிறேன், தேவன் தன்னுடைய பலத்தை நம்மகிட்ட காமிக்கல. ரட்சிக்க அழைக்கும் போது அவர் தன்னுடைய பலவீனம் என்று நாம் நினைக்கிற அந்த பகுதியை தான் நமக்கு காண்பித்திருக்கிறார். அதைத்தான் நானும் இன்னைக்கு வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறேன். நான் என்னுடைய ஒரு சிலரை ரட்சிக்கணும், ஒரு சிலரை ஏதாவது பண்ணணும்னா என்னுடைய பலவீனத்தை தான் அவர்களுக்கு காண்பிக்கிறேன். என்னுடைய வீக்னஸை தான் நிறைய பேர் காமிச்சிட்ருக்கேன். ஒரு சில பிள்ளைகளுக்கு அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன், என்னுடைய பலவீனத்தை தான் நீ பார்க்குறாய், என் பலன், நான் எவ்வளோ பலம் உள்ளவன் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு வார்த்தையில் பலன் இருக்கிறது, நான் கர்த்தருக்குள் பலன் உள்ளவன். என் பலனை உங்ககிட்ட காமிச்சு என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளோ பவர்ஃபுல்னு காமிச்சு உங்களுக்கு ஏதாவது நடக்குமா? நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்களா? யாராவது? இல்லை. ஆனால் ரட்சிப்பு என்று வரும்பொழுது இயேசுவை போல நானும் என்னுடைய பலவீனத்தின் பகுதியை தான் காண்பிக்கிறேன், அன்பை காண்பிக்கிறேன். சில காரியங்களை நான் முன் வந்து நானாக செய்கிறேன். அப்படின்னா நான் பலவீனம் உள்ளவன் என்ற அர்த்தம் அல்ல. நான் சொல்லுகிறேன், அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வல்லமை இல்லைன்னா அந்த அன்புக்கு பிரயோஜனம் இல்லை. நான் வல்லமை உள்ளவன் சொல்லிட்டு அன்பு இல்லைன்னா அந்த வல்லமைக்கும் பிரயோஜனம் இல்லை. வல்லமை இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற இந்த யோவானின் பகுதியில் தான் நான் சொல்லுகிறேன், தேவன் பயங்கரமானவரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று வரும்பொழுது நீங்களும் அன்புள்ளவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் பலமுள்ளவர்கள். வேதம் எப்படி சொல்லுகிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலனும்
தெளிந்த புத்தியும் லாவை தந்திருக்கிறார். லவ், பவர் அண்ட் சவுண்ட் மைண்ட். அதான் பாடணும், ஞானமும் உணர்வும் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடணும்ல. இந்த 12 வசனத்தில் அடுத்து என்ன பேசுறாரு? 2 விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டே வர்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பாவத்தை பற்றி பேசுறாரு, இன்னொன்று நீதியை பற்றி பேசுறாரு. ஒருத்தன் பாவம் செய்கிறான், இன்னொருத்தன் நீதி செய்கிறான்ங்கிறாரு. சரி, பாவம் செய்கிறதையும் நீதி செய்கிறதையும் பற்றி மாற்றி மாற்றி பேசிதான் சொல்றாரு. அடுத்து வித்தை பற்றி பேசுகிறார். வித்தை பற்றி பேசுகிறார். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது, அதனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம்னு. இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், அதனால் நல்லா கவனிச்சு கேளுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். சரியா? அது அமைத்து கொஞ்சம் நேரம் போயிடுங்க. தேவன் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த பிறகு என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவனை சிருஷ்டித்துட்டு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேணான்னு சொல்றார். தமிழில் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு வருது இல்லையா? ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த ஃப்ரூட் ஆஃப் ஃபர்பிடன் நாலேஜ் சொல்லுமா? ஃபர்பிடன் நாலேஜ். ஃபர்பிடன் நாலேஜ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் மனுஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலை. அவனை தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்துட்டாரு. அந்த ஃப்ரூட்டோடைய முக்கியமே நாலேஜ். என்ன நாலேஜ்னா ஃபர்பிடன் நாலேஜ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மனுஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்போ அவன் எப்படி வாழணும்னு நினைச்சார்னா, தேவனுடைய நாலேஜ். உனக்கு நல்லது எது, உனக்கு கெட்டதுங்கிறத நீ எங்கிட்டே தான் கற்றுக்கணும், அதான் விரும்பினார் அவர். ஏன் ஃபர்பிடன் நாலேஜ் வேணான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறீங்கள மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், அந்த ஜாதகம், ஜோசியம், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? இதெல்லாம் அந்த ஃபர்பிடன் நாலேஜ், மறைக்க, அதாவது தெரிந்து கொள்ளக்கூடாததை மனுஷன் தெரிந்து கொண்டு அது ஓரளவு உங்களுக்கு ஒர்க் பண்ணுது தெரியுமா? அதனால தான் அந்த மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் நானும் அதற்குள்ளெல்லாம் போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். உபாகம் 29:29 நீங்கள் எடுக்க வேணாம், நான் வேகமாக சொல்கிறேன். உபாகம் 29:29 கர்த்தர் சொல்றார், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இப்போ மறுபடியும் கர்த்தர் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதித்தான் பிள்ளைங்கள்ட்ட மக்கள்கிட்ட கொடுத்தாருன்னா, இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, இது உனக்கும் பிள்ளைங்களுக்கும், ஹல்லேலூயா, உனக்கும் பிள்ளைங்களுக்கும் நான் கொடுக்கறத மட்டும் ஃபாலோ பண்ணு, வேற இதை தவிர எதையும் தெரிஞ்சுக்காத. மறுபடியும் அப்படிதான் சொன்னாரு. மறைவானதை வந்து தேடாத, இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி செய்ய நீ கவனமாயிரு, அப்போ நீ நல்லா இருப்பேன்னு சொன்னார். நான் உனக்கு என்ன சொல்றனோ அதை மட்டும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம், பிள்ளைங்க நீ நல்லா இருப்ப. அதை தாண்டி இதை தாண்டி எங்கேயாவது நோண்டி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு போனீங்கன்னா நாசமா போயிடுவேன். அப்படிதான் அவங்க திருப்பி போனாங்க, சொல்லியும் கேட்காம போனார்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிருஷ்டிப்புல தேவன் ஆதாமை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின் படி படைச்சிட்டாரு. இப்போ வந்து அவனுக்கு வந்து தேவன் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படக்கூடிய திராணி இருந்துச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ யானை இருக்குன்னு வச்சுங்க, யானை பிறக்குது. யானை பிறந்தோடனே யானை எப்படி ஒரு யானையா இருக்குங்கிறதுக்கு அதை கொண்டு போய் ஒரு முகாமில் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யானை பிறந்தோடனே அது யானைக்குரிய குணங்களோடு செயல்படுதா இல்லையா? ஆமா, கரெக்ட். எல்லாம் யாராவது போய் யானையை வந்து நீ யானை எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு, இப்போ யானைனா இதெல்லாம் உன்னோட கேரக்டர்ஸ், அதனால நீ இப்படி இருக்கணும்னு யாராவது ட்ரைனிங் கொடுத்து வெளியில் விடுறாங்களா? காட்டுக்குள்ளே கொண்டாந்து கிடையாது. யானை பிறக்கும் போதே யானையாக தான் பிறக்குது. ஏன்? அதோடைய நாலேஜ், யானையோடைய நாலேஜ் அதோடைய யானையோட அப்பாவோடைய வித்துலேருந்து அதுக்கு வந்துருச்சு. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யானையாக இருக்கக்கூடிய நாலேஜை அது தாயின் கர்ப்பத்தில் கர்ப்பம் உண்டானப்பே அந்த ரிசீவ் பண்ணிடுச்சு. அதனால அது பிறந்தோடனே யானை மாதிரி நடந்துக்குது. மீன்கள் இருக்கிறது, மீன் தண்ணியில் முட்டை வந்து வெளியில் வந்தோடனே நீந்துது. மீனெல்லாம் கொண்டு போய் யாராவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு? கிடையாது. தேவன் எந்தெந்த சிருஷ்டிப்பை எப்படி எப்படி படைச்சாரோ அந்த வித்திலிருந்து அவைகள் எதை வித்துக்கு சொல்ற வித்துனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்து தான் நாலேஜை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எங்கேருந்து வித்து வாங்கியிருக்கோம்? நம்ம அப்பாட்டேந்து. அப்ப நம்ம ஒருத்தரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறோமே, அது எங்கேருந்து வந்தது? ஒரு செட் ஆஃப் நாலேஜை நம்ம கர்ப்பம் தரிக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டோம். புரியுதா? இப்ப நான் ஆதாமுக்கு வரேன். ஆதாம தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்னா,
தேவனிடத்திலிருந்து அந்த நாலேஜ் பெற்று வந்துட்டான் இவன். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் போயிட்டு சட்டத்திட்டம் கொடுக்க வேண்டியது, ஏன்னா அதுங்களுக்கு சுயசித்தம்னு ஒன்று கிடையாது. ஆனால் மனுஷனை தேவன் தன்னுடைய சாயின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தபடினாலே அவனுக்கு ஒரு சித்தத்தை கொடுத்திருந்தார். அவன் தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு அந்த சாய்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆனால் சாய்ஸ் கொடுத்திருந்தாலும் சொல்றாரு, நீ இதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவன் மீறி அதை தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப என்னாச்சு, எப்படி பிசாசின் வித்தாக மனுஷனுக்குள்ள வித்து வந்ததுன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எந்த விதமான ஈடுபாடு கிடையாது. எப்போ அந்த அப்பா, அதாவது தேவன் தான் தகப்பன், அந்த வித்து தான் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. அப்போ அவன் எப்படி செயல்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, தேவனை போலவே செயல்பட்டான். கர்த்தர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுன்னு சொல்றாரு. அவன் தேவன் பேரிட்டது போலவே ஆதாம் பேரிட்டான். பார்க்குறீங்களா எப்படி அந்த நாலேஜ் வந்தது? இது எதுக்கு என்னென்ன பேர் வைக்கணும், அதோட கேரக்டர் எப்படின்னு எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன்னா அவனுடைய தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்போ யானை யானையா செயல்பட்டுதுங்க, மீன் மீனா செயல்படுது, சிங்கம் சிங்கமா செயல்படுது. நான் சொல்றேன், மனுஷன் மனுஷனா இல்ல, தேவனாய் செயல்படும்படி உண்டாக்கப்பட்டவன். எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கர்த்தர் உண்டாக்குனாரு. ஆனா உங்களையும் என்னையும் அவரை போல ஆபரேட் பண்ணும்படி உண்டாக்குனாரு. அப்ப சொன்னாரு, பாவனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. பாவம் பாவனா ஏன் நாலேஜ் இல்லாத இன்னொரு நாலேஜை தெரிஞ்சுக்காத, சோர்ஸை மாத்திடாத. யுவர் நாலேஜ் இஸ் யுவர் சோர்ஸ். உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய ஆதாரம். எந்த அப்பாட்டேருந்து பிறந்தீங்களோ அவருடைய நாலேஜ் தான் உங்க சோர்ஸ். இப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, கோச்சிக்கிட்டு என்ன பிரயோஜனம், கோவம் வருது. அவன் ஏன் அப்படி இருக்கான்? அவனுடைய மைண்ட் செட்டு அவங்க அப்பாங்கன்னு வாங்கின மைண்ட் செட்டு, அவன் அப்படிதான் இருப்பான். இவன் எப்படி இருக்கிறான்? இவங்க அப்பாட்டு வாங்கின மைண்ட் செட்டு. ஒருத்தருக்கும் ஒரு நாலேஜ் எங்கேருந்து வருது? வித்தின் வழியாக வருகிறது. இல்லாட்டி நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருப்போம், அச்சடிச்ச மாதிரி. பிரச்சனையே கிடையாது, யாருக்கும் ஒன்றும் சொல்ல வேணாம், நீ இதை பண்ணு அதை பண்ணு, எல்லாம் அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருந்திருப்போம். ஒரு தகப்பனுடைய வித்து அந்த பிள்ளைக்குள்ளே போகும்போது அது ஒன் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டை, அந்த நாலேஜை அந்த சோர்ஸ்லேருந்து அவன் வாங்கிக்கிறான். இதுதான் பாவம், இதுதான் மனுஷன் விழுந்து போனது. எப்போ ஃபர்பிடன் நாலேஜை, அதாவது தகப்பன் வேண்டாம் என்று சொன்ன விளக்கப்பட்ட அந்த நாலேஜை, அறிவை அவன் தெரிந்து கொண்டானோ, அப்பொழுது அவன் நீதி செய்கிறவனாக இல்லை, மாறி போயிட்டான், அது விழுந்து போயிட்டான். இப்ப ரட்சிப்பின் மூலமாக இங்க என்ன சொல்றாரு? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் எப்படி கன்ஃபார்மா சொல்றாரு? நான் சொல்ற மாதிரி வித்து மாறுகிறது. அப்பா இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொல்லி இயேசு ஏற்றுக்கொள்ளும் என்ன நடக்குது? ஆவியானவராலே மறுபிறப்பு உண்டாகிறது. அவன் மறுபடியும் பிறக்கிறான். அப்படி மறுபடியும் பிறக்கும் போது இப்போ அவன் அந்த மைண்ட் செட்ல வாழ தேவையில்லை, எங்க அப்பாவோட மைண்ட் செட்ல வாழ தேவையில்லை, இந்த அப்பாவோட மைண்ட் செட்ல வாழணும். எப்படி வாழ முடியும்னா, எங்க அப்பா என்னென்ன சொல்றாருன்னு கேட்கணும், எங்க அப்பாவோட புக்கை வாசிக்க வாசிக்க மனம் மறுரூபமாகிறது. இதுதான் ரட்சிப்பு. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன அப்படிங்கன்னு எழுதுறார் பவுல். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மைண்ட் செட் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கமே. ஜபம் பண்றதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போறதா இருக்கட்டும், பிரேயர் பண்றதா இருக்கட்டும், வேத வசனத்தை எல்லாமே எதுக்குன்னா, இந்த எங்க அப்பா இருக்காரு பழைய அப்பா, இந்த பூமிக்குரிய அப்பா கிட்டே இருந்து வந்த மைண்ட் செட்டெல்லாம் நான் மாத்தி இந்த மைண்ட் செட்டில் மாறும்போது நான் என்ன பண்ணுகிறேன், என்னவா மாறுறேன்? நீங்க எதுக்கு இதெல்லாம் வேதம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவங்களா மாறுறதுக்காக சொல்லல, சிருஷ்டிக்கிறவர்களாய் நீங்கள் மாறும்படி வேதம் சொல்லுகிறது. உங்க அப்பா சிருஷ்டிகர்னா, எங்க அப்பா சிருஷ்டிகர்னா, நீங்களும் நானும் சிருஷ்டிக்கலாம். ஆமேன். உங்க எதிர்காலத்தை உங்களால் சிருஷ்டிக்க முடியும், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை உங்களால் சிருஷ்டிக்க முடியும், உங்கள் பிசினஸை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும், உங்கள் ஊழியத்தை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். ஏன்னா யானையிலிருந்து பிறந்தது யானைன்னா, உங்க அப்பா சிருஷ்டிகர்ல இருந்து பிறந்த நீ குட்டி சிருஷ்டிகர். உன்னை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இந்த பூமியில விட்டுட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு தான் இயேசு வந்து என்ன பண்ணினா, ரத்தம் சிந்தி உன்னை தேவனுடைய பிள்ளையாய், இந்த வசனம் இப்பதான், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் உங்கள் பேர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். கொலைகாரனா மாதிரி இருக்காதீங்க, உலகத்தில் உள்ளவன் வேற இருக்காதீங்க, பொறாமை வேண்டாம்.
யாரையும் கெடுத்து வாழ வேணாம். நீங்கள் உங்கள் அப்பா போல இருங்க. நீங்கள் சிருஷ்டிப்பீர்கள், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யாரும் உங்களுக்கு கொடுக்க வேணாம், நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், ஆஸ்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். இயேசுவை பற்றி நான் சொல்கிறேன்னா எனக்கு சந்தோஷம். இந்த இயேசு ஊழியம் பண்ணால் எனக்கு சந்தோஷம். ஒருத்தவங்க பிரயாசப்படுற எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவம் என்பது மனுஷனை மறுபடியும் மனுஷனாக மாற்றுறதுக்கு இல்லை, தேவனுடைய சாயலாய் மாற்றுவதற்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சாயலாய் இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? மனசை கெடுக்கிறான். சர்ச்சுக்கு போயிடாத, ஃபாஸ்டிங் பிரேயர் போயிடாத, பைபிள் வாசிக்காத, ஜெபம் பண்ணாத, அந்த ஆள் உன்னை மாற்றிடுவான். என்ன மாற்றிடுவான்? தேவனை போல உன்னை மாற்றிடுவான். அன்னைக்கு சொன்னால, இந்த கனியை பூச்சினா நீ தேவனை போல மாறிடுவே, அதனால தான் கர்த்தர் உன்னை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போய் சொன்னான். இன்னைக்கு என்ன போய் சொல்றான்? நான் அங்கே போனீன்னா இப்போ நீ தேவனை போல மாறிடுவ அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு தான் போகக்கூடாது. அவனுடைய நோக்கம் என்னன்னா, மனுஷன் ஏற்கனவே தேவனை போல இருக்கிறான், அவனை ஆனால் தேவனை போல செயல்பட விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் மாதிரி கூட இல்லை, மிருகம் மாதிரி இருக்கானா இல்லையா? ஆனால் ஒரு சிலர் மனுஷனாகவும் இருக்காங்க. தேவனுடைய சித்தம் மிருகமும் இல்லை, மனுஷனும் இல்லை, அவரை போல இருக்கணும். என் புள்ள என்ன போல இருக்கணும். இதான் இந்த 12 வசனங்களுடைய முக்கியமான காரியங்கள். சரிங்க, இப்போ என்ன பண்ணணும்? எல்லாருமே பாவத்தில் விழுந்துட்டாங்க. என்ன பண்ணலாம்? என்ன வழி மக்களுக்கு? இன்னைக்கு என்ன செய்யறது? உலகத்தில் உள்ள எல்லா வித்தும் கெட்டு போச்சு. எல்லாரும் பாவிகள் இல்லையா? பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் பாவிகள். ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இங்கே தான் ஆதாம் பாவத்தில் விழுந்தானா? பிள்ளைங்க பிறந்தாங்களா? எத்தனை பிள்ளைங்க? ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைங்க. அப்புறம் தான் ஆபேல் செத்தோடனே சேர்த்து பிறக்கலாம். ஃபர்ஸ்ட் காயினும் ஆபேலும் பிறந்துட்டானுங்க. நல்லா கவனிச்சு வரணும். காயினும் ஆபேலும் பிறந்துட்டானுங்க. இப்போ யாருக்கு பிறந்தானுங்க? பாவிக்கா நீதிமானுக்கா? பாவிக்கு. ஆதாம் பாவத்தில், தைரியமா இருக்கு, ஆதாம் பாவத்தில் விழுந்துட்டான். ஆதாம் இப்போ பாவி. முதல்ல பிள்ளை பிறக்கும் போதே, உலகத்தில் முதல்ல பிள்ளை பிறக்கும் போதே பாவியாய் மாறின பிறகுதான் பிள்ளைங்க பிறந்துச்சு. ஆதாம் மட்டும்தான் பாவம் இல்லாமல் பிறந்தவன். ஏன்னா அவனை தேவன் சிருஷ்டித்தார், அவன்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. சரியா? அவன் தேவனுடைய ஒரு வித்து, அவன் தேவனுடைய வித்து. முதல் ஆதாம். அதுதான் பைபிள் 2 ஆதாமை பற்றி சொல்லும். ஒன்று முந்தின ஆதாம், 2வது பிந்தின ஆதாம். யாரு முந்தின ஆதாம்? இந்த பிந்தின ஆதாம் இயேசு. அப்போ மற்றவங்களாம் மனுஷங்களே கிடையாதா? கிடையாது. ஏன்? தேவனுடைய வித்து இருந்தால் தான் மனுஷன். 2 பேர் தான் வேதம் மனுஷன் சொல்லுது. யாருங்க? ஒன்று ஆதாம், 2வது இயேசு. இவங்க 2 பேருமே யாருடைய வித்து? தேவனுடைய வித்து. மற்றவங்களாம் மனுஷங்கள் கேட்டகரியிலே கிடையாது. இப்போ தேவன் யாரை மனுஷங்கன்னு சொல்கிறார்? உங்களையும் என்னையும் தான். ஏன்? நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை மாறிட்டோம். உலகத்தில் தேவன் மனுஷர்கள் பார்க்கறது உங்களையும் என்னையும் தான். இப்போ எவ்வளோ பெரிய அருமையான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சத்தியத்தை பேசிகிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ணுறது? இப்போ பாவியான பிறகு தான் ஆதாமுக்கு இந்த 2 பிள்ளைங்களும் பிறந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன போல் ஃபஸ்ட்டு கோபம். ஆதாமுக்கு சாபம் கொடுத்தாரு, ஏவாளுக்கு சாபம் கொடுத்தாரு, சர்பத்துக்கு சாபம் கொடுத்தாரு, எல்லாரும் சபிச்சு முடிச்சாச்சு. செம்ம கோபம். எப்படி கோபம் வராமல் இருக்கும்? எப்படி கோபம்? நான் என்ன போல உன்னை சிருஷ்டிகனா வாழ கூப்பிட்டா, நீ பண்ணி போயிட்டேன். நான் தகப்பனா உன்னை ஒரு நல்ல ஜீவியத்துக்கு கூப்பிட்டேன், நீ நாசமாக்கிட்ட. எப்படி இருக்கும்? எவ்வளோ வைத்தறிச்சு இருக்கும் ஒரு தகப்பனுக்கு. சாபங்கமெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அமைதியாக வந்து பார்த்தா 2 பிள்ளைங்க பிறந்துட்டானு. நான் உண்டாக்குன என்னுடைய குமாரன் ஆதாம், நான் சிருஷ்டித்தவள் ஏவாள். கீழ்ப்படியில் சொன்னது கேட்கல, பாவத்தில் விழுந்துட்டாங்க. கர்த்தர் நல்லவர், இரக்கமாக வர. 2 பிள்ளைங்க பிறந்து விளாண்டுட்டு இருக்கானு, பெரிய பிள்ளைங்களாம் ஆயிட்டானுங்க. சொல்கிறார், இங்கே வா, உன் தாயின் தகப்பனும் கீழ்ப்படியாமல் நாசமாக போயிட்டான், ஆனால் நீ பிறந்துட்ட. இப்போ விழுந்து போன இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். விழுந்து போன இந்த பாவமான உலகத்தில் பூமியெல்லாம் சாபம் வந்துருச்சு. பூமியெல்லாம் முன்னாடி மாதிரி ஒன்றும் சரியாக பலன் கொடுக்காது. நீ வேர்வை சிந்தி தான் பொழைக்கணும். நானே சொல்லிட்டேன், இயேசு வரப்போகிறாரு, எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் பூமி இப்படி தான் இருக்க போகுது. ஆனாலும் இதில் நீ நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், வா. என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, நீ எந்த வேலை செய்கிறியோ அதோடைய முதல் சம்பளம், அந்த முதல் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு, அதை கொண்டாந்து எங்கிட்ட கொண்டாந்து அது மேலே ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? காணிக்கை எடுத்துகிட்டு வராங்க. 2 பேருமே பாவியின் பிள்ளைகள். 2 பேரும் காணிக்கை எடுத்துகிட்டு வராங்க. ஒருத்தன் ஆபேல் என்ன பண்ணுறான்? அந்த ஆடு மேய்க்கிற முதலானதும் சிறந்ததையும் எடுத்துகிட்டு வந்தான்னு பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆபேல் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொண்டுட்டு வரான். காயினுக்கும் அதே கதை தான். ஆனால் காயினுடைய
அவன் வந்து ஃப்ரூட்ஸ், அவன் வந்து இது விவசாயம் பண்ணுறான், அவனும் எடுத்துட்டு வரான், அவன்கிட்ட இருக்கதானே அவன் எடுத்து வருவான். ஆனால் அங்கே அவன் சிறந்ததை எடுத்து வந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. இங்கே தான் மைண்ட் செட்டை பற்றி பேச போகிறேன். விழுந்து போன உலகம் தான், பாவியோட பிள்ளைங்க தான். ஒருத்தன் என்ன பண்ணா, தேவன் என்ன சொன்னாரோ, எங்கள் அப்பாவுக்கு பிறந்த பாவியாக இருந்தால் கூட தேவன் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன், தேவன் எப்படி சொன்னாரோ எக்ஸாக்டா அப்படியே நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வரான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொல்ற, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். வெறும் காணிக்கை இல்லை, ஆபேலையே தேவன் அங்கீகரிச்சிட்டாரு. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இந்த கோவத்தில் தான் அவனை இவன் கொண்டுட்டான். என் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கல, உன் காணிக்கை ஏற்றுக்கிட்டாரு. அவன் என்ன பண்ணிட்டான், கொலையை செய்து விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ரட்சிப்பு எப்படி உண்டாகுதுன்னா, பாவிகளாகிய உங்களுக்கு எனக்கும். வாசிப்போம், எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கொஞ்சம் நிலுத்துப்பா, பாவியோட பையனுக்கு இப்ப பேர் என்னங்க? எப்படி தேவன் சொன்னதை விசுவாசித்து செய்த உடனடியாக அவன் நீதிமானாய் மாறிவிட்டான். இயேசு வல்ல, இயேசு வல்ல, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்பே செத்துட்டான் அந்த புள்ள, ஆனா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கான். நீதிமான் ஒரு நாள் செத்து போக மாட்டான். நீதிமான் பூமியில சரீரப்பிரகாரமா செத்தாலும் கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனை பேசுகிறவனாய் மாற்றுவார். நான் இந்த உலகத்தை விட்டு போனால் நான் பேசின வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கும். பாவியின் முதல் பாவியின் பிள்ளை, இரண்டாவது பிள்ளை நீதிமான் என்று மாறிவிட்டான். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பாவிகளுடைய நம்முடைய தகப்பன்களுடைய பிள்ளைகளாய், பாவிகளின் பிள்ளையாய் பிறந்த நம்ம இப்ப எப்படி நீதிமானாகணும்னா, தேவன் சொன்னாரு, என் குமாரன் இயேசுவை நம்பு, என் குமாரன் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவர் என்று சொல்லி அடுத்த நிமிஷமே நீ நீதிமான் ஆயிட்ட. கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். நல்ல செய்தி கேட்டுட்டு இருக்கேன். நான் ஏதாவது செஞ்சு, நான் உபவாசம் இருந்து, நான் கண்ணீர் சிந்தி கர்த்தருடைய பாதத்தில் அழுது புரண்டு நீதிமானா மாறல. அப்படி மாறுங்கள் என்று வேதம் சொல்லல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஏசு சொல்றாரு, நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நாங்கள் என்ன ஆண்டவரை செய்யணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் அனுப்புகிறவரை நீங்கள் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். நல்லா வாழ்றதுக்கு என்னங்க செய்யணும்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கணுங்க, நான் நல்லா வாழணுங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க, என் குடும்பம் நல்லா இருக்குங்க, என்னங்க செய்யணுங்க? நான் சொல்வேன், ஏசு என்ன சொன்னாரோ அதை நம்பி அதை விசுவாசித்தது மட்டும் இல்லைங்க, அதை செய்யுங்க. அவர் வச்சிருக்க ஊழியக்காரன் என்ன சொல்றானோ அவனுக்கு கீழ்ப்படிங்க. அவன் உங்களுக்காக பிரயாசப்படுற பிரயாசத்தை அற்பமா எண்ணாம அதை மேன்மையா எண்ணுங்க. நல்லதை கொண்டு வான்னு சொன்னா ஒன்றும் ஆண்டவர் பிடுங்கிக்கல. எதுக்கு நம்ம காணிக்கை தசம பாகங்கள்லாம் மாசத்துல கொண்டாந்து முதல்ல கொடுக்குறோம்? சில பிள்ளைகள், எங்க இருக்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா கொடுப்பாங்க, உற்சாகமா கொடுப்பாங்க. என் சபையில நான் அப்படிதான் கொடுத்துருக்கேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு எதையாவது கொண்டு வர ஏன் நான் கர்த்தர் போதிச்சிருக்கிறார் அன்னைக்குன்னா, அது மேல கொஞ்சத்து மேலே ஒரு ஆசீர்வாதத்தை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் கண்ணுக்கு புலப்படாமல் உங்கள் வீட்டில், பர்ஸில், பேங்கில் இருக்க எல்லாத்தையும் போய் பிடிக்கும். சத்ரு அதை தொட முடியாது. அதை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போக தேவை கிடையாது. அதை எவனும் திருடிட்டு போக மாட்டான். கர்த்தருடைய பாதுகாப்பு அப்படி தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. உலகம் பாலா போச்சு, ஆனால் என் பிள்ளைங்க 2 பேரும் வாங்கடா, வந்து எது நீங்கள் செய்கிறீங்களோ பிஸ்னஸில் அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொண்டாந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். ஒருத்தன் வந்து பிசாசோட மைண்ட் செட் எடுத்துக்கிட்டான், ஒருத்தன் தேவனுடைய மைண்ட் செட் எடுத்துக்கிட்டான். ஆகவே தான் காயினை சொல்லுது, காயினுடைய வித்து பிசாசு. எப்படி 2 பேருமே பிறந்தது யாரு? 2 பேருமே ஒரு பாவிக்கு பிறந்தாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் எப்படி பிசாசு கேட்ச் பண்ணான் தெரியுமா? எப்படி அவனை வித்து அவனுக்குள்ளே போட்டான் தெரியுமா? அவன் மைண்ட் செட் இருக்கு பாருங்க, அந்த சோர்ஸை மாற்றிட்டான். அவன் மைண்ட் செட் அவனுக்குள்ளே கொடுத்தோன்னே அவன் அப்போ பிசாசோடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, அவன் சொல்கிறத கேட்டாலே போதும். இயேசு சொல்கிறாரு, என்னுடைய தகப்பன் பிதா. பரிசேயர்கள் சொன்னார், உங்களோட தகப்பன் பிசாசுனாரு. எப்படி சொன்னார்? பரிசேயர்கள் பார்த்து, எங்கப்பா பிதா, உங்கள் அப்பா பிசாசுனாரு. ஏன் சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு ஒரு யூதர், இயேசு ஒரு யூதன்.
அவர் போட்டிருந்த உடைகளே சொல்லுவார் யூதர்னு. அவரை எப்படி கூப்பிடுறானுங்க இந்த பரிசேயர்கள்? எப்படி வந்து கூப்பிட்டானுங்க? புறஜாதி கிடையாது அவரு, அவங்களுடைய இனத்தில் வந்தவர். ரபி ரபின்னு கூப்பிட்டானுங்க, போதகரே போதகரேன்னு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க ஒரு விதத்தில் அவர்களுக்கு அவர் சகோதரனா இல்லையா? ஆனால் அவர் கொலை செய்ய தேடினானோ, காயின் எப்படி ஆபேலை கொலை செய்யணும்னு நினைச்சானோ அப்படி இயேசுவை இவர்கள் கொலை செய்ய நினைத்தார்கள், கொலையும் செய்தார்கள் சிலுவையில். ஏன்? இவருடைய கிரியைகள் நீதியா இருக்கு. இவனுடைய காரியம்லாம் திருட்டுத்தனம், கொள்ளையடிச்சு கொலை பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி. ஆனால் அங்கி போட்டுட்டு நாங்கள்லாம் பக்திமான்கள் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க பரிசேயர்கள். இயேசு வந்து போட்டு வாங்குன்னு வாங்கினார். அப்போ அவர் கொலை செய்ய அப்போ சொன்னார், எங்கள் அப்பா பிதா உங்கள் அப்பா பிசாசு. ஏன்னு சொன்னார்? இல்லாட்டி நீ என்னை கொலை செய்ய தேடுவியா? நீ ஏன் என்னை கொலை செய்ய தேடிட்டு இருக்க? உன் சகோதரன் தானே நான், உன் சகோதரன் உன் ஊரில் பிறந்த உன் பிள்ளைகள் மாதிரி தானே நான், ஒரு வாலிபன் தானே, 33 வயசு வாலிபன். என்ன நீ கொலை செய்ய தேடுறியா? அப்போ உங்கள் அப்பா யாரு? எப்படி இவர்கள் பிசாசுனா அவங்க லிட்டரலாக அவங்க பிசாசுக்கு பிறக்கல. when these people taking the mindset of devil, கொலை செய்யணுங்கிற எண்ணத்தை எடுத்தாலே நீ பிசாசு தான். என் சகோதரனை நாசமாக்கணும், என்னுடைய சகோதரியை நாசப்படுத்தணும், என் குடும்பத்தில் உள்ளவங்களை நாசப்படுத்தணும், என் சபையில் உள்ள நாசப்படுத்தணும்னு யாருக்குள்ளையாவது ஒரு எண்ணம், ஒரு பொறாமை, அடுத்தவங்க நல்லா இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷம் வரல. ஒரு பிள்ளை வீடு வாங்கினா சந்தோஷப்படணும், ஒரு பிள்ளை கார் வாங்கினா சந்தோஷப்படணும், ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படணும். நமக்கு இருக்கோ இல்லையா, அடுத்தவர்களுக்கு நடக்கும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டால் உங்கள் தகப்பன் பிதா. இல்லைங்க உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்று சரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அவன் நல்லா இருந்தால் பிடிக்காது, அந்த விசுவாசி நல்லா இருந்தால் பிடிக்காது, அவன் வீடு வாங்கினா எனக்கு எரிச்சல் வரும், அவன் கார் வாங்கினா நான் முட்டிப்பேன் அப்படிலாம் இருந்ததுன்னா உங்கள் தகப்பன் யார் என்று நீங்கள் தான் பார்க்கணும். யார் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து சூப்பர்ப்பா நல்லா இருப்பான்னு சொல்ல கற்றுக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கலைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வளர்ந்த சபை அப்படி, எங்கள் பாஸ்டர் அப்படி தான். எவ்வளோ பேர் கார் வாங்கினாலும் சந்தோஷமாக வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுப்பாரு. எத்தனை பேர் வீடு கட்டினாலும் வந்து சந்தோஷமாக. நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். யார் வீடு கட்டினாலும் அங்கே அந்த பையன் போயிட்டு வந்தான், ஏலத்தில் போக வேண்டிய வீடு, போய் நின்று கையை வச்சு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அந்த வீட்டை கட்டி முடித்து அதை போய் நானே பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. தட் இஸ் மை ஸ்பிரிட். ஏன்னா எங்கப்பா அவர். இங்கே வர ஒரு பிள்ளைங்களும் நல்லா இருக்கும்னு தான் நான் விரும்புகிறேன். அதற்காக தான் நான் பிரயாசமும் படுகிறேன். கடைசியாய் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் இந்த மொத்த பகுதியும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிறவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம். ஃபர்ஸ்ட்லேருந்தே தேவன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் மேலே ஒருவர் அன்பாக இருக்கணும்னா என்ன? அன்பாக இருக்கிறவங்க பொறாமப்பட மாட்டாங்க, அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட அன்பு இருக்க முடியாது. கோபமாக இருக்கலாம் அன்பு இருக்கிறவங்கள்ட்ட. கர்த்தர் ஒன்றும் கோவப்படாதுன்னு சொல்ல, கோபப்படு ஆனால் பாவம் செய்யாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பொறாமப்படுன்னு சொல்லவே இல்லை. பொறாமை படு அது பரவாயில்லன்னு வேதம் சொல்லவில்லை. பொறாமையில் ஆரம்பித்தது எங்கே போய் முடிஞ்சுது? கொலையில் முடிந்தது. அப்போது நீங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்ல வர்றது என்னன்னா, உங்கள் அப்பா யாருங்கிறத பாருங்கள். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ரெண்டாவது, அவர் சிருஷ்டிகர். என்னை எதுக்கு ரட்சித்திருக்கிறார்னா, அவருடைய மைண்ட் செட்டை எடுத்துக்கிட்டு நானும் என்னுடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தை நான் சிருஷ்டிக்கணும், என்னுடைய எதிர்காலத்தை நான் சிருஷ்டிக்கணும், என் பிள்ளைகளை நான் சிருஷ்டிக்கணும். கர்த்தரை போல நான் வாழ என்னை அழைத்திருக்கிறேன். ஒரு சிலரை ரட்சிப்புக்களை நடத்தி அவர்களையும் நீங்கள் வெறும் மனிதர்கள் போல வாழல்ல, தேவனை போல வாழ உங்களை நாங்கள் இயேசுவண்டை அழைக்கிறோம் என்று சொல்ல வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? எழுந்து நிற்போம்.